அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷெஃப் டைரிஸ். இன்னைக்கு நம்ம சீஸி பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் நான் ஒரு 3 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் நான் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தலை நல்லா சாப் பண்ணி போட்டு அது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கையில கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்ல நம்ம கையிலேயே உருட்டிட்டு நல்லா நடுவில் கையால் ஒரு விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்குள்ள சீஸ் நான் மொசரல்லா சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ் வச்சு நல்லா ரவுண்டாக பண்ணி நம்ம பால் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணும்னு தோணுதோ அந்த ஷேப்ல நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பால் மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். செஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணியில் நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கட்லெட்டை அந்த தண்ணியில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரெட் கிரம்ஸ்லேயும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லா பாலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திட்டு, ரெடி பண்ணி வச்சிருக்க சீஸ் பால எல்லாமே நம்ம அந்த ஆயில்ல சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலி கிறிஸ்பி சீஸி பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டிலேயே செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.